இன்றைக்கி நமக்கு வெள்ளை பூசணி வச்சு ஒரு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதை இப்போது இந்த தோல் எல்லாம் சீவிட்டு இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இதில் நான் இப்போது ஒரு 5 சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நான் ஒரு விசில் வாரது வரை இதை வேக வச்சு எடுக்கிறேன். பூசணிக்காய் வேகிற நேரத்தில் நமக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 1 கப் நிறைய தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகா அங்கே போட்டிருக்கிறோம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை இப்போது கொஞ்சம் தயிர் விட்டு அரைச்செடுக்கணும். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் போல். இதை இப்போ அரைச்சிட்டு வரேன். அரைச்சாச்சு. இதில் நான் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து ஒருக்கா அரைச்சிட்டேன். பூசணிக்காய் வெந்தாச்சு. இப்போ நமக்கு அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், தயிர் அதெல்லாம் விடுவேன். கொஞ்சம் கூட சால்ட்டு. இது நல்லா இனி கொதிக்கக்கூடாது. கொதி வாரதுக்கு முன்னாலே நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்குறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இதுக்கு நீ தாளிப்பு கொடுக்கலாம். மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இதே அளவுகளோடு செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது ரைஸ்க்கு கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.